ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கவி டெக் அஃபிஷியல். நான் உங்கள் கவி. வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, HDR சிசி வந்து நம்ம எப்படி kinemasterல பண்ணுறதுன்னு பற்றி நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் kinemaster ஆப் வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ kinemaster ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. kinemaster ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். kinemaster ஆப் ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எதில் எடிட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அந்த ரெசல்யூஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 60:9 யூடியூப் அந்த இது தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. மீடியா கிளிக் பண்ணுங்கள். மீடியா கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நான் பிளாக் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு இமேஜ் அல்லது வீடியோ எதை வேணாலும் நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் அதை ஆல்ரெடி அலைட் மோஷன் வந்து எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனாக கொடுத்துருக்கேன். கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோட ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது அந்த HDR அந்த ஷார்பன் எஃபெக்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோம் மாதிரி அந்த வீடு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா kinemaster அசிஸ்டன்ட் ஸ்டோர்னு இருக்கும். அது வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அந்த டேட்டா வந்து ஸ்லோவாக இருக்குது, அது வெயிட் பண்ணுங்கள். அது வந்துருச்சு. எஃபெக்ட் பாங்க. எஃபெக்டில் பார்த்துட்டு எஃபெக்டில் கலர் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கலர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு அங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்து ஆட்டோ HDR அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதே இதை போங்க. எஃபெக்ட் போயிட்டு ஒரு நிமிஷம் அதே எஃபெக்டில் போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா அதே கலர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே கலர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஷார்பன் இருக்கும். ஷார்பன் அது இப்படி தான் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் இன்டர்ஃபேஸ்க்கே வந்துடுங்க. நான் அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க. எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆட்டோ HDRனு இருக்கும். அந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷன் வேணுமோ அவ்வளோ வந்து நான் வீடியோ ஃபுல்லாக வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த எஃபெக்ட்டு. அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக நான் வந்து வீடியோ ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஃபுல்லாக ஜூம் பண்ணியாச்சு. ஜூம் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. பாருங்கள் இந்த எஃபெக்ட்டு. இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ எப்படி இருக்குது, எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கு முன்னாடி வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோவோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி பார்த்திங்கன்னா அதிகமான மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். அதில் எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு அதில் ஷார்பன் ஆப்ஷன் இருக்கும். ஷார்பன் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஷார்பன் சூஸ் பண்ணிட்டு அதே வீடியோ ஃபுல்லாக டியூரேஷன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. டியூரேஷன் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு அதே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக லென்த் பண்ணிடுங்க. ஷார்பன் எஃபெக்ட் ஆட் பண்ணது அப்புறமேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஷார்பன் இல்லாமல் எப்படி இருக்குது, ஷார்பனோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வீடியோ ஃபுல்லாக ஜூம் பண்ணிடுறேன். ஷார்பன் இல்லாமல் வீடியோ எப்படி இருக்குது. இப்போ அந்த ஷார்பன் எஃபெக்ட் ஆட் பண்ண அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வீடியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான மாதிரி, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் பண்ணுறதை விட இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டாக வரும். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா
நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.